திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க. அதானே ஜி? தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இல்ல, நாங்க தெரியாம தான் கேக்குறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா, அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே. விஜய் வந்து திருந்திக்கணும்ன்ற நன்றான். விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கும் விஜய் வந்து RSS பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். RSS வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கொண்டாடுவது எப்போ படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி, சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல் பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல் ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்கே நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது RSS. அதனால RSS கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யணும். அண்ணா, நாங்க வந்து RSS-னுடைய பண்பை பத்தி சொன்னேன். நான் RSS பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். அதுல விஜயும் முதன்மையாக வெளில வந்து கத்துக்கணும் என்பதுதான் என்னுடைய இது. அதிமுக RSS கையில இருக்குன்னு சொல்லி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதே போல அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து தன் பக்கம் வர்றதுக்கான அந்த பேச்சு வந்து இந்த மாநாட்டுல பார்க்க முடிஞ்சது. எப்படி பார்க்க? அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல வந்து அதிமுக கேட்கறது வரவேற்கத்தக்கது தான். ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? ஏன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பு, 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சேவைக்கான அமைப்பு, சரியா வழி நடத்துவீங்க. அந்த அமைப்பு வந்து வழி நடத்துகிறதுல என்ன தவறு இருக்கிறது?